கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே எங்களை பெருமைப்படுத்தி எங்களையே நாங்கள் புகழ்கிறோம், எங்களையே நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் யார் என்று சொல்லி கூட நாங்கள் பார்ப்பதில்லை. அப்ப மனிதர்களாகிய நாங்கள் குறைவானவர்கள், எங்களிடம் எதுவுமே இல்லை. அப்ப நிறைவானவர் கர்த்தர். அப்ப அவரைத்தான் நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அவரைத்தான் நாங்கள் புகழ வேண்டும், அவரைத்தான் நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டும். யாருமே அந்த மாதிரியான காரியங்கள் செய்வதில்லை. தாங்கள் தான் பெரியவர்கள், எங்களிடம் பணம் இருக்கிறது, சொத்து சுகம் இருக்கிறது, வீடு வாசல் பங்களா எல்லாமே இருக்கிறது, எங்களை விட யாருமே உயர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி மனிதர்களை கூட அவர்கள் மதிப்பதில்லை. சில மனிதர்களை கூட அவர்கள் பெரிய மனிதர்களை கூட அவர்கள் மதிப்பு கொடுப்பதும் இல்லை. தாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய அந்த பெருமைகள் அனைத்தும் உடைக்கப்படும். இவர்களுடைய அந்த அனைத்து காரியங்களும், இவர்களிடம் இருப்பது அனைத்துமே பறைத்து கொள்ளப்படும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப நாங்க எந்த ஒரு நேரத்திலையுமே எந்த ஒரு இடத்திலையுமே எங்களை நாங்கள் உயர்த்தக்கூடாது. எங்களுக்கு மேலானவர் கர்த்தர், அவரைத்தான் நாங்கள் உயர்த்த வேண்டும். அப்ப நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 23 அதிகாரம் 12வது வசனத்திலே, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப நாங்க எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஏற்ற காலம் ஏற்ற நேரத்திலே எங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப ஏனென்று சொன்னால் அவர் எங்களை வாலாக்காமல் தலையாக்குகிறவராகவும், எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவராகவும் இருக்கிறார். அப்ப நிச்சயமாக நாங்கள் நேற்று கூட பார்த்தோம், தானியேலை பற்றி பார்த்தோம். தானியேலை அவர் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏன் சொன்னார்ன்னு சொன்னால் அவனை உயர்த்தல, ஆண்டவரை உயர்த்தினான். அவ பரலோகத்திலே இருக்கிற ராஜாவை அவன் புகழ்ந்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தினான். அப்ப அதனால ஆண்டவருக்கு அவன் பிரியமாயிருந்த, ஆண்டவருக்கு அவனை பிடித்திருந்தது, அவன் நல்லது செய்தான். அப்ப அவன் ஒருபோதுமே அவனை உயர்த்தல, ஆண்டவரையே உயர்த்தினான். அப்ப நாங்களும் இன்றைக்கு அந்த தானியேலை போல, நாங்கள் நேற்று பார்த்த தானியேலை போல நாங்கள் ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவருக்காக ஓடுங்க, அவருடைய சமூகத்துக்கு ஓடுங்க. நீங்க உங்களிடம் இருப்பது பெருமை எல்லாமே ஆண்டவரால் வந்தது, அவர் இல்லாம உங்களுக்கு எதுவுமே வரல. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. எல்லாருமே உங்களை எந்த இடத்துலையுமே நீங்க உயர்த்தாதீங்க. நீங்க உயர்த்துகிற பொழுது, உங்களை நீங்க பெருமைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு எதிர்த்து தான் நிற்பார். அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவர் உயர்த்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.